சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சார், பொன்னி, செண்பகம், முத்தையா 3 பேரும் துளசியை கடத்தி அடைச்சு வைக்க சொன்னாங்களா இல்ல கொலை பண்ண சொன்னாங்களா? சார், கடத்திக்கிட்டு போய் கொஞ்ச நாள் தலைமறைவா அடைச்சு வச்சிருந்து அப்புறமா நாங்க சொல்றப்ப துளசியை விட்டுருங்க, அது வரைக்கும் அவங்கள வசதியா பாத்துக்குங்க, வெளியே தப்பிக்க விட்டுறாதீங்கன்னு இந்த பிளான தான் சார் சொன்னாங்க. அதுபடிதான் கடத்தி கொண்டு போய் தலைமறைவா ஒரு குடோன்ல அடைச்சு வச்சேன். அதுக்கப்புறம் துளசியை கொலை பண்றதுக்கு ஏன் முயற்சி பண்ணீங்க? பொன்னி தான் போன் பண்ணி துளசியை தப்பிக்க விட்டா ஊருக்குள்ள வந்து எல்லா உண்மையும் சொல்லிடுவா, அதனால அவங்கள கொலை பண்ணி எரிச்சு கொன்னுடுங்கன்னு சொல்லி பொன்னி தான் சார் சொன்னாங்க. Objection, Your Honor. Permission granted. Yes, Your Honor. Mr. Hari, துளசியை கொலை பண்ண சொல்லி பொன்னி உங்ககிட்ட நேர்ல வந்து சொன்னாங்களா? நேர்ல வந்து சொல்லல, போன்ல தான் சொன்னாங்க. போன் பண்ண ஒரு வாய்ஸை வச்சுக்கிட்டு அது பொன்னி தானே நீங்க எப்படி முடிவு பண்ணீங்க? சார், துளசியை கடத்த பிளான் சொன்னதுல இருந்து தினமும் 10-15 தடவையாவது என்கிட்ட போன்ல பேசிடுவாங்க. அதனால அவங்க குரல் என் மனசுல நல்லா பதிஞ்சிருச்சு. அந்த குரலை கேட்டதும் அது பொன்னிதான் நான் முடிவு பண்ணிட்டேன். பொன்னி என்னைக்கும் பேசுற அதே நம்பர்ல இருந்து பேசுனாங்களா இல்ல வேற ஏதாவது நம்பர்ல இருந்து பேசுனாங்களா? வேற நம்பர்ல இருந்து தான் சார் பேசினாங்க. That's all, Your Honor. Further questions எது இருக்கா பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்? No, Your Honor. ஹரி, நீங்க போகலாம். Your Honor, அடுத்தது இந்த வழக்குல முக்கிய சாட்சியான துளசிய விசாரிக்க அனுமதிக்கணும் Your Honor. சரி, பர்மிஷன் கிராண்டட். துளசி, துளசி, துளசி. விழா மேடையில உங்களை கடத்தினவங்கள நீங்க பாத்தீங்களா? இல்ல, திடீர்னு புகை வந்து கண்ணை மறைச்சிருச்சு. பக்கத்துல இருந்த யாரும் கண்ணுக்கு தெரியல. என் முகத்துல யாரோ கர்ச்சீஃபை வச்சு அழுத்திட்டாங்க. சத்தம் போடுறதுக்குள்ள நான் மயக்கமாயிட்டேன். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு சொல்ல முடியுமா? லேசா மயக்கம் தெளிஞ்சப்போ நான் கார்ல போயிட்டு இருந்தேன். அப்பதான் நான் கடத்தப்பட்ட விஷயமே எனக்கு தெரிய வந்துச்சு. கடத்தப்பட்டீங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தப்பிக்க நினைச்சீங்களா? ஆமா சார். என் அண்ணனும் என் புருஷனும் என்னை கண்டுபிடிக்க வருவாங்கன்னு எனக்கு தெரியும். அதனால நான் போற பாதை அவங்களுக்கு தெரியட்டுன்னு என் நகையெல்லாம் கழட்டி நான் பாதையில போட்டுக்கிட்டே போனேன். இது கடத்திட்டு போன யாருக்குமே தெரியாது. அப்புறம் என்ன ஒரு குடோன்ல அடைச்சு வச்சிருந்தாங்க. அவங்க கிட்ட யார் என்னை கடத்த சொன்னாங்கன்னு கேட்டதுக்கு வெற்றியும் லோகநாயகியும் தான் கடத்த சொன்னாங்கன்னு ஹரி சொன்னான். அப்ப அவனுக்கு ஒரு போன் வந்துச்சு. இப்ப கூட லோகநாயகி தான் பேசுறாங்கன்னு சொல்லிக்கிட்டு போன் பேசினான். அப்புறம் உன்னை இங்கே பத்திரமா வச்சிருக்க சொன்னாங்கன்னு சொன்னான். கொஞ்ச நேரம் கழிச்சு போன் பேசி முடிச்சதும் ஹரியும் அவங்க ஆளுங்களும் என்ன கொலை பண்ண பார்த்தாங்க. அப்ப அவங்க அசந்த நேரமா பார்த்து அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். அவங்களும் என்ன விடாம துரத்திக்கிட்டே வந்தாங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு காட்டுக்குள்ள போய் மறைஞ்சுக்கிட்டேன். அங்கதான் நான் இருந்தேன். அங்க நான் இருக்கிறதா நினைச்சு என் மேல பெட்ரோல் ஊத்தி நெருப்பு வச்சுட்டாங்க. நான் அங்க இருந்து தப்பிச்சு வந்துட்டேன். அவங்க அங்க ஏற்கனவே எரிஞ்ச ஒரு பாடியை தான் பாத்திருக்காங்க. நான் தப்பிச்சது ஹரியோட ஆளுங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் என்ன நடந்தது? ஹரியோட ஆளுங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போனப்போ இவங்க என்ன கடத்த முயற்சி பண்ணாங்க. அவங்க கிட்ட நான் சண்டை போட்டேன். அவங்க இரும்பு ராடால அடிச்சு என்ன மயக்கமாக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன தூக்கிட்டு போய் அந்த ஜீவ சமாதியில போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் நடந்தது எல்லாமே தான் தெரியுமே சார். அப்போ நீங்க தான் ஒரு தெளிவான வாக்குமூலத்தை கொடுக்கணும். உங்களை ஹரி மூலமா கடத்தினது பொன்னி,
செண்பகம், முத்தையா. நீ எப்போ உன்னை என் கையால வாங்கினி அப்பத்துல இருந்து நான் உன்னை பாத்துக்கிட்டு இருக்கேன். உன் மனச பாத்துக்கிட்டு இருக்கேன். உன்னுடைய அழக, துக்கம், சந்தோஷம், சிரிப்புன்னு ஒவ்வொன்றுத்துக்கும் எனக்கு அர்த்தம் தெரியும்னு. ஏன்னா நான் உன்னுடைய உணர்வு, உன்னுடைய உசுறு. கோர்ட்ல பொன்னி பேரை சொல்லாம இருந்திருந்தா இப்படி தனியா வந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க வேண்டியது இல்லைல்ல. எல்லார் கூடவும் சந்தோஷமா இருக்க வேண்டிய பொன்னி இப்ப ஜென்ம விரோதி மாதிரி சவால் விட்டுட்டு போறா. பொன்னி சந்தோஷமா இருந்தா தானே நீ சந்தோஷமா இருப்ப. நீ சந்தோஷமா இருந்தா தானே நான் நிம்மதியா இருக்க முடியும். இப்ப எல்லாரோட சந்தோஷமும் நிம்மதியும் கெட்டு போயிடுச்சு. என்ன பொன்னிதான் என் ஆளை வச்சு கடத்தினான்னு எனக்கு தெரிஞ்சப்போ எனக்கு அவன் மேல கோவம் இருந்துச்சு. ஆனா என் புருஷனால உன் உயிருக்கு ஆபத்து வரும்போது என் வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாதுன்னு கோர்ட்ல பொய்ய சொல்லி என் புருஷனை நீ காப்பாத்தலையா? அதே மாதிரி இன்னைக்கு ஒரு பொய்ய சொல்லி ஏன் நீ பொன்னியை காப்பாத்தல? இங்க பாருன, உண்மையை சொல்லி ஒருத்தர் பாதிக்கப்படுறதை விட ஒரு பொய்ய சொல்லி அவங்களை காப்பாத்துறது எவ்வளவோ மேல். எனக்கு நல்லது பண்ண போய் உன் வாழ்க்கை வீணா போறத பாத்துக்கிட்டு என்னால எப்படி சும்மா இருக்க முடியும்? அதான் என் கடத்தலுக்கும் பொன்னிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நான் போய் சொன்னேன். ஒரு உண்மையை சொல்லட்டுமா? பொன்னிக்கு என்ன கொலை பண்ற நோக்கம் எதுவுமே இல்ல. கடத்தி கொண்டு போய் கொஞ்ச நாள் என்ன மறைச்சு வச்சிருந்தா குறிப்பிட்ட தேதிக்குள்ள என்னால பதவியை ஏத்துக்க முடியாது. அதனால திரும்பவும் எலெக்ஷன் வரும். அதுல நின்னு ஜெயிச்சு அவ தலைவி ஆகணும். இதுதான் பொன்னியோட திட்டம். அதனாலதான் இப்படி பண்ணிருக்கா. ஒரு வகையில பார்த்தா பொன்னி இப்படி எல்லாம் பண்ணதுக்கு காரணமே நாம தானே. ஆமாண்ணே, இந்த தடவை நீ தேர்தல்ல நிக்கலன்னு சொன்னதும் அவ உன்னை திரும்ப நிக்க வைக்கிறதுக்காக பொன்னி எவ்வளவோ போராடியும் நீ பதவி வேண்டான்னு உதறி தள்ளிட்ட. அதனாலதான் பொன்னி நிக்கிறதுக்கு முடிவு பண்ணா. அதை பொறுத்துக்க முடியாத என் புருஷன், என் மாமனாரும் எல்லாரும் சேர்ந்து என்ன கட்டாயப்படுத்தி நிக்கிற சூழ்நிலையை உருவாக்கிட்டாங்க. ஒரு பக்கம் உன் தங்கச்சி, இன்னொரு பக்கம் உன் பொண்டாட்டி. ஜனங்க யார வேணாலும் ஜெயிக்க வைக்கிட்டோன்னு நீ யாருக்குமே ஆதரவு கொடுக்காம 2 பேருக்கும் பொதுவா ஒரு ஆளா நின்னு இருக்கணும். அதை விட்டுட்டு தோத்துட்டா என் மனசு சங்கடப்படணும்னு நினைச்சு கடைசி நேரத்துல ஊர் மக்கள் கிட்ட போய் எனக்கு ஓட்டு போட சொன்னது பெரிய தப்பு. அந்த கோவம்தான் பொன்னி மனசுல வன்மமா மாறி நம்மள பழி வாங்க துடிச்சுக்கிட்டு இருக்கா. இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கணும் தான் கோர்ட்ல பொன்னி பேரை சொல்லாம மறைச்சேன். ஆனா நீ எல்லாத்தையும் சொல்லி கெடுத்துட்ட. இதனால பொன்னிக்கு இன்னும் நம்ம மேல கோவம் அதிகமாயிருக்கு. எல்லாத்தையும் நாம பண்ணிட்டு பொன்னியை ஜெயிலுக்கு அனுப்பிட்டோமேனே. என்னதான் இருந்தாலும் நீ பொன்னிக்கு தான் ஆதரவா நின்னு இருக்கணும். என்னன்னு நான் சொல்றதை கேளு. இப்பவும் ஒண்ணு கெட்டு போகல. 2 பேரும் சேர்ந்து பொன்னியை பெயில் எடுக்கிறதுக்கு வழியை பார்ப்போம். மாம்சம் துளசியும் நம்மள கைவிடல, நமக்கு ஆதரவா தான் இருக்காங்கன்னு பொன்னிக்கு நம்பிக்கை வர மாதிரி நடந்துப்போம். பொன்னிக்கு நம்ம மேல இருக்கிற கோபம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும்னு கேசையும் உடைச்சு பொன்னியை வெளியே கொண்டு வந்து உன்னோட சந்தோஷமா வாழ வைக்கணும். அதுதான் என் எண்ணம். என்னன்னு யோசிக்கிற? பொன்னி ஜெயிலுக்குள்ளே இருக்கட்டும். ஏன் அப்படி சொல்ற? என்ன பொன்னி தான் கடத்தினான்னு கோர்ட்ல அப்படி சொல்லிட்டு இப்ப நீ அவளை பெயில் எடுக்கிறதுக்கு யோசிக்கிறியா? ஓ, உன் தன்மானம் தடுக்குதா? பொண்டாட்டி கிட்ட தோத்து போயிடுவானு உன் கௌரவம் இடிக்குதா? பொன்னி விஷயத்துல இவ்வளவு தலக்கணத்தோட ஏன் இருக்க? சொல்லுங்கறல. அப்ப பொன்னி உன் வாழ்க்கையில இனிமே வரவே கூடாதா? சொல்லுங்கறல. ஏன் அமைதியா இருக்க? நீயும் எல்லா ஆம்பளைங்கள மாதிரி தானே இருக்க. இதுதான் ஆண அதிகங்கிறது. அப்ப இனிமே அவ ஜெயிலே கடந்து சாகட்டும்னு சொல்றியா? ஜெயில இருந்தா அவனால வாழ முடியும். பொன்னி ஒரு கொலை பண்ணிட்டா குட்டிமா. தாயே எல்லாரும் நல்லபடியா. புலிக்குட்டி, அந்த வாழைத்தாறுல இருக்கிற ஒரு சீப்பு வாழைப்பழத்தை மட்டும் அறுத்து பையில வச்சுடு. அப்புறம் இந்த பொங்கலுக்கு வேண்டிய நெய், அரிசி, வெல்லம் எல்லாத்தையும் எடுத்து கரெக்டா கொஞ்சம் வச்சுடு என்ன பேக்ல.
சரியா? சரிதா. ஏண்டா புலிக்குட்டி, என்னவா? ஐயா இன்னொரு தடவை போன் பண்ணி பாரியா. பண்ணிடுவோம். இப்ப மாம்ஸ் கால் அட்டன் பண்ணி பேசினா சரவணனை பத்தி மாம்ஸ் கிட்ட ஏதாவது உளறி வச்சிருவேன். கால் அட்டன் பண்ணி பேச வேண்டாம். நேரம் ஆயிட்டே இருக்கு. ஆமா, பதவியேற்புல இருக்கு, பொங்க வைக்கணும். நல்ல நேரம் போயிடுச்சுன்னா எங்க ஏப்பா மேலே எங்கேயும் காணாப்பா. காணுமா? பின்னாடியும் இல்ல மாமா. இல்லையா? ஒன்று பண்ணுவோம் மாமா, நானும் பொண்ணியும் வந்துடுறோம். நீங்களும் கோயிலுக்கு போங்க. நானும் முதல்ல போங்க போங்க போங்க. அத்தையை கூட்டிட்டு நாங்கள் வந்துடுறோம். சரி சரி மாமா, நான் புலிக்குட்டி, பொருள் எல்லாம் எடுத்துட்டு வந்துரு. நாங்க சரி, போயிட்டு சரி. இருக்கோம். வாங்கம்மா. சரவணா, சரவணா, சரவணா. பொன்னி, பொன்னி, என்னோட பொன்னியா அது அப்படியே செம்மையா இருக்க தெரியுமா? நீ நல்லா இருக்கியான்னு கேட்க முடியாத அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்க. முன்ன விட உன்னோட அழகு ரொம்பவே கூடி இருக்கு. பொன்னி, நீ என்னோட காதலியா இருந்ததை விட சின்ராசுக்கு பொண்டாட்டி ஆனதுக்கு அப்புறம் தான் சூப்பரா இருக்கிற. சின்ராசோட பொண்டாட்டி ஆனதுக்கு அப்புறம் பொக்கிஷமா பாதுகாக்கிறாரு போல. அப்படி ஆசையா பாதுகாத்த அவன் பொண்டாட்டி கூட இப்ப நான் வாழ போறேன்னு தெரிஞ்சா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இங்க பாரு சரவணா, தேவையில்லாம பேசாத. நான் போகணும். என் போட்டோ வீடியோஸ் வச்சிருக்கிறோம், போன் என்கிட்ட கொடு. என்ன நீ கேட்டதும் அப்படியே எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டா எல்லாமே சரியாயிடுமா? உன்னால நான் பட்ட வலியும் வேதனையும் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. அதுக்கு நீ பிராயச்சித்தம் தேட வேணா. அதுக்கு ஒரே வழி நீ நானும் சேர்ந்து வாழ்றது மட்டும்தான். சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாத, நடக்கிற கதையை பேசு. என் மாம்ஸ் தான் எனக்கு உசுரு. இப்படி அறிவில்லாம அடுத்தவன் பொண்டாட்டி கூட வாழணும்னு ஆசைப்படுறியே, உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? இல்ல, எனக்கு வெக்கமா இல்ல. நான் ஏன் வெக்கப்படணும்? நான் வெக்கப்பட மாட்டேன். இது எல்லாமே ஆமா, பேக்ல என்ன கொண்டு வந்திருக்க? பணமும் நகையும். நீ வாழ ஆசைப்பட்டு இந்த பண நகையோட வந்துட்டு இப்படி இஷ்டப்படாத மாதிரி நடிக்கிறிய பொண்ணி. இது உனக்கே நல்லா இருக்கா பொண்ணி? நீ நானும் தூர தேசத்துல போய் சந்தோஷமா வாழ்றதுக்கு
தெய்வமே, என்ன படிச்சிரு. பொண்ணை எப்படியாச்சும் வெயில்ல வெளியில கொண்டு வந்து உன் கூட சந்தோஷமா வாழ வைக்கணும்னு தான் நான் அப்படி பேசினேன். ஆனா பொண்ணுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குன்னு கொஞ்சம் கூட நான் நினைச்சு பார்க்கல. மறுபடியும் நம்ம நிம்மதி இல்லாம வாழ்க்கையை தான் வாழ போறோமா? குட்டிமா, கண்டிப்பா சரணோட அப்பாவும் அம்மாவும் சரணனை தேடுவாங்க. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. போலீஸ் விசாரணை பண்ணோம். விசாரணையில் கண்டிப்பா பொண்ணியோட பேரும் வரும். யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணாத நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? அந்த சாமி நம்மள நிம்மதியாவே வாழ விடாதா? மத்தவங்க மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்க்கை நம்மளால வாழவே முடியாதா? நம்ம குடும்பம் இன்னும் எவ்வளவு பிரச்சனையை தான் சந்திக்க போகுதோன்னு நினைச்சா வேதனையா இருக்கு. இப்ப சொல்லு குட்டிமா, பொண்ணி உள்ள இருக்கிறது தானே அவளுக்கு நல்லது. நம்ம அவளை பெயில எடுத்தோம்னா நாமளே அவளை போலீஸ்ல பிடிச்சி கொடுத்த மாதிரி ஆயிடும். புள்ளி இருக்கட்டும், முடிஞ்ச அளவுக்கு அவளை காப்பாத்துறதுக்கு நான் போராடுவேன். அப்படி முடியலனா வேற வழியே இல்லை. நான் தானே சரணனை புதைச்சேன், நான் தான் அவனை கொண்டேன்னு போலீஸ்ல சரண் ஆயிடுவேன். அண்ணே, அவசரப்பட்டு அப்படி எல்லாம் பண்ணிடாத. அடுத்து என்ன பண்ணலான்னு நம்ம யோசிப்போம். இல்லை குட்டிமா, எனக்கு பொண்ணியை பார்த்தா பாவமாக தான் இருக்கு. சரவணம் பண்ணது ரொம்ப தப்பு குட்டிமா. ஒரு பொண்ணை அசிங்கமாக வீடியோ எடுத்து அதை வச்சு அவளை மிரட்டுறது. அவனுக்கு நான் நல்லது தானே பண்ணேன். கடைசியில் அவன் புத்தியை காமிச்சிட்டான். ஆனால் அதில் உண்மை என்னன்னா, அவனை கொல்லணுன்ற எண்ணெல்லாம் பொண்ணுக்கு கிடையாது. எதிர்பாராம நடந்துருச்சு. இப்போ அவன் கொண்டுட்டான்ற விஷயம் கூட அவனுக்கு தெரியாது. இதை நான் பொண்ணுகிட்டையும் சொல்ல முடியாது, வேற யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது. அந்த சரவணை உயிர் பழைக்கணும்னு நீ லட்ச லட்சமா செலவு பண்ணி அவனை காப்பாத்தினி என்ன? அந்த நன்றி கொஞ்சம் கூட இல்லாம, அதுவும் அடுத்தவன் பொண்டாட்டின்னு தெரிஞ்ச பொண்ணுகிட்ட அவன் தப்பா நடந்துக்கிட்டானா அவன் எவ்வளவு பெரிய அயோக்கியனா இருப்பான். குட்டிமா, இந்த விஷயம் உனக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியக்கூடாது. மாப்பிள்ளை கிட்ட கூட சொல்லாத. சரிண்ணே, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நான் கடத்தப்பட்ட கேஸ் சாதாரணமானதுதான், எப்ப வேணாலும் வாபஸ் வாங்கிக்கலாம். ஆனா பொன்னி சரவணன் கேஸ்ல மாட்டாம இருக்கணும்னா பொன்னி ஜெயிலுக்குள்ள இருக்கிறது தான் நல்லது. ஆமா குட்டிமா, அப்பதான் போலீஸ்க்கு அவன் மேல சந்தேகம் வராது. குட்டிமா அது மட்டும் கிடையாது, பொன்னி இதுல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் எப்படி ஒரு விஷயம் நடந்தது, அது நமக்கு தெரிஞ்சது, அந்த வீடியோவை நான் பார்த்தது, எதுவுமே அவனுக்கு தெரிய வேண்டாம். பாவம். சரிண்ணே, தெரியாம பாத்துக்கலாம். இந்த விஷயத்த என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம்.
வாங்க மாப்பிள்ள மருமாவில. ஒரு நிமிஷம் இரு மருமாவில. செல்லத்தாயி என்னாச்சு? இந்தா வந்துட்டீங்க. வா. இன்னையோட நம்மளை பிடிச்ச கெட்ட நேரம்லாம் ஒளியட்டும். இனிமேல் ஒரு குறையும் வராது புள்ள. நீ நல்லா இருப்ப. ஐயா உள்ள கூட்டிட்டு போ. வா மச்சான். மாப்பிள்ள இல்ல மாப்பிள்ள நான் வீட்டு உள்ள வாண்ணே. இல்ல குட்டிமா நான் கிளம்புறேன். என்னண்ணே அதுக்குள்ள கிளம்புற? உள்ள வந்துட்டு போ. என்ன நீ கிளம்புறன்ற இவ்வளவு தூரம் வந்துட்டு வா உள்ள போலாம். இல்ல மாப்பிள்ள அங்க அப்பத்தா புடி குட்டிக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. அவங்க காத்துட்டு இருப்பாங்க. நான் போகணும். வரேன் குட்டிமா. அண்ணே உள்ள வந்துட்டு போ. ஐயா இவ்வளவு பிரச்சனையிலையும் யாரும் சரியா சாப்பிடலையா? எல்லாருக்கும் சேர்த்துதான் சமைச்சிருக்கேன். வந்து ஒரு வாய் சாப்பிட்டு போயா. அதான் சொல்றாங்களே வா. வாயா. வா மாப்பிள்ள வாங்க. வா. மௌன வா மாப்பிள்ள. உட்காரு. உட்காரு. நீ உட்காருமா. உட்காரு புள்ள. மாப்பிள்ள உட்காருமா. பரவாயில்ல நீ உட்காரு மச்சான். இருக்கட்டும். உட்காரு. அத்தை உட்காருங்க அத்தை. இருக்கட்டும்யா நீ உட்காரு. ஏன் இப்ப நீ கண் கலங்கிட்டு இருக்க? அதான் அம்மா சொல்லிச்சுல எல்லாமே இனி சரியா போயிடும். இனி நமக்கு ஒரு குறையும் வராது. எல்லாரும் நிம்மதியா தான் இருக்க போறோம். சரியா? சும்மா இதுக்கு போய் கண் கலங்கிட்டு அதான் மச்சான் வந்துட்டார்ல, எதை பத்தியும் கவலைப்படாம நிம்மதியா இரு. என்ன? ஆமா புள்ள இனிமேல் ஒரு பிரச்சனையும் வராது. நீ வீணா மனசை போட்டு குழப்பிக்கிறாத புள்ள. ஆமா நமக்கு வந்து எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போச்சு. இனி இந்த வீட்டுல சந்தோஷம் மட்டும்தான் நிலைக்கணும். மனசுக்குள்ள எந்த ஒரு வருத்தமும் இல்லாம சந்தோஷமா இரு. இல்ல மாமா இனியும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல முடியாது. தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சுங்கிற மாதிரி நான் உசிர் பொழிச்சு வந்த பிரச்சனை வேணா தீர்ந்திருக்கலாம். நான் இந்த வீட்டுக்கு திரும்பி வந்திருக்கலாம். அதனால இந்த வீட்டுக்கு சந்தோஷம் வந்துருச்சு, நிம்மதி வந்துருச்சு. ஆனா நான் பிறந்த வீடான என் அண்ணன் வீடு. நம்ம வீட்டுல சந்தோஷம் மட்டும்தான் நிலைக்கணும்னு சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா என் அண்ணனால சந்தோஷமா வாழ முடியுமா? சந்தோஷத்தை விடுங்க, முதல்ல அதால வாழ முடியுமா? குட்டிமா நீ தேவையில்லாம யோசிச்சுட்டு இருக்கிற. நீயும் மாப்பிள்ளையும் சந்தோஷமா இருந்தா இந்த வீடு சந்தோஷமா இருக்கும். இந்த வீடு சந்தோஷமா இருந்தா உன் பிறந்த வீடும் சந்தோஷமா இருக்கும். நானும் சந்தோஷமா இருப்பேன். அவ்வளவுதான். வேற என்ன வேணும்? நீ தேவையில்லாம யோசிக்கிறதுல முதல்ல நிறுத்து. இல்லண்ணே நீ இப்படி சொல்றது உன்னுடைய பெருந்தன்மை. இனிமேலும் என் வாழ்க்கை இருக்கு, அது போதுன்னு சுயநலமா என்னால இருக்க முடியாது. குட்டிமா நீ எப்போ சுயநலமா இருந்திருக்க? நீ என்னைக்குமே அடுத்தவங்களுக்காக தான் எல்லா விஷயத்தையும் பண்ணியிருக்க. நீ உனக்காக எதுவுமே பண்ணது கிடையாது. அது சில பேர் சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் உண்மையாடுமா? யார் வேணா என்ன வேணாலும் பேசலாம், ஆனால் உண்மைன்றது ஒன்று தான். அதனால நீ கண்டதெல்லாம் மனசு ஏற்றிக்க கூடாது. சுயநலத்துக்கும் உனக்கும் சம்மந்தமே கிடையாது. விடு. இல்லண்ணே உன் பாசத்துக்கு முன்னாடி நான்லாம் ஒண்ணுமே இல்ல. நீ வானத்துல இருக்கிற சூரியன் மாதிரி பாசத்துல ஒசந்து நிக்கிற. நீ போற பக்கம்லாம் உன்னையே பாத்துக்கிட்டு இருக்கிற சூரியகாந்தி பூ மாதிரி தான் நான் கீழே இருக்கேன். பாசத்துல உன்னை தொட முடியாத அளவுக்கு மேல இருக்கேன். எனக்காக நீ விட்டு கொடுத்து வாழ்க்கைய பத்தி நீ கவலைப்படாம இருந்துட்ட. அதனால உன் வாழ்க்கையில தடங்களா இருக்கிற பிரச்சனையை நான் தான் சரி பண்ணணும். ஆமா மருமாவில, மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கணும்னு நினைக்கிற உன் அண்ணன் அவரு சந்தோஷமா இருக்காரான்னு பாக்குறது இல்ல. ஆமாண்ணே, கட்டின பொண்டாட்டிய ஜெயிலுக்கு அனுப்பிட்டு தாயாவும் தாய் மாமனாவும் வளர்த்து ஆளாக்குன்னு மாமாவையும் ஜெயிலுக்கு அனுப்பிட்டு நீ என்னென்ன பண்ணுவ? நீ முதல்ல அழுகிறது நிறுத்துறியா? பாரு, எனக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை நான் தாங்கிப்பேன். ஆனால் நீ அழுகிறதுல என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாது.
சாப்பிடு சாப்பிடு. துளசி பிள்ளை, நீ சின்ராஸ் கூட போய் அம்மா பார்த்து பேசிட்டு சாப்பிட வச்சுட்டு வா. இந்தா அத்தை சாப்பாடு அதுக்கு என்னைய அப்படி கேக்குற? அம்மாவும் புள்ளிக்குட்டியும் சாப்பிட வேணாமா? அதுக்காகத்தாயா புள்ள, நீ போயிட்டு வா. சரி சரியா? எடுத்துக்கிறேன் கூட. வேண்டாம், நான் எடுத்துக்கிறேன். வரமாப்ல போயிடும். பாருங்க. நான் போயிட்டு வரேன். வா மாப்பிள்ள. ஸ்டாப் ஸ்டாப், ரீவைண்ட் பண்ணுங்க. இப்ப ப்ளே பண்ணுங்க. ஸ்டாப். டாக்டர், தெளிவா எந்திரிச்சு வாசல் வரைக்கும் போறாரு. தெளிவா தான் போறாருன்னு சொல்ல முடியாது மேடம். புத்தி சுவாதீனம் இல்லாம கூட போகலாம். ஐயோ, என் பிள்ளைய எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்கம்மா. அவன் எந்த நிலைமையில இருந்தாலும் நான் வச்சு பாத்துக்கிறேம்மா. எனக்கு என் பிள்ளை வேணுமா. மா, அழாதீங்க. நீங்களே பாத்தீங்கல்ல, நீங்க சந்தேகப்படுற மாதிரி உங்க பையனை யார் இங்க கடத்தல? அவரே எந்திரிச்சு போறாரு. டாக்டர் சொல்ற மாதிரி சுயநினைவு இல்லாம எங்கேயாவது சுத்திக்கிட்டு இருந்தாருன்னா சீக்கிரமா தேடி கண்டுபிடிச்சு உங்க பையனை கண்டுபிடிச்சு உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அழாதீங்க. தேங்க்ஸ் டாக்டர். எனிவே சாரி. ஓகே மேம், நோ ப்ராப்ளம். அம்மா, தைரியமா இருங்க. உங்க பையனை பத்திரமா கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னோட பொறுப்பு. வாங்க, நானே டிராப் பண்ணிட்டு போறேன். இல்ல மேடம், பரவாயில்ல, நாங்களே போய்க்கிறோம். வாங்க. மா, இப்ப என்னம்மா பண்றது? ஒன்னும் புரியலையே. என்ன பண்றதுன்னே தெரியலையே. திக்கத்தவங்களுக்கு தெய்வம் தான் தோணுன்னு சொல்லுவாங்க. எப்ப எந்த தெய்வம் வந்து நமக்கு துணையா நிக்க போதுன்னு தெரியலையே. அம்மா, சரவணனை கண்டுபிடிச்சு கொடுக்க ஒரே ஒருத்தர் தான் இருக்காரு. அது சின்ராஸ் அண்ணன் தான். நாம அவரை போய் பாப்போமா? சரிம்மா. சின்ராஸ் அண்ணன் கண்டிப்பா நமக்கு உதவி செய்வாரு. சரவணன் இன்னைக்கு கோமால இருந்து உயிர் பழிச்சு வந்திருக்கான்னா அதுக்கு காரணம் சின்ராஸ் அண்ணன் தான். அதே சின்ராஸ் அண்ணன் தான் சரவணனை கண்டுபிடிச்சு கொடுப்பாரு. நீ வாமா, நம்ம போய் அவரை பார்க்கலாம். வா. ஏண்டா புலிக்குட்டி, கோர்ட்டு முடிஞ்சு இந்த நேரத்துக்கு பொன்னி செண்பகம் முத்து இந்நேரம் வீட்டுக்கு வந்திருக்கணுமே. இன்னும் ஒருத்தரையும் காணாமடா. அப்பத்தா வருவாங்க. அப்பத்தா எப்போதும் அவங்க பத்தி நினைச்சுக்கிட்டே இருக்காத. உன் உடம்ப கெடுத்துக்காத அப்பத்தா. ஐயா பேராண்டி, துளசி. அப்பத்தா. அத்தா, தங்கச்சி. ஏயா பொன்னி வரல? இல்ல பார்த்தா. ஏயா? யார் தப்பு பண்ணாலும் கண்டிப்பா அவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும். தண்டனைன்றது அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துறதுக்காக கிடையாது, செஞ்ச தப்ப உணர்றதுக்கு. பொண்ணு தப்புக்கு மேல தப்பு செஞ்சுட்டே இருக்கா, ஆனா தப்ப உணரவே மாட்டேங்கிறா. அவ செஞ்சது சரின்னு நினைச்சிட்டு இருக்கிறா. அவ செஞ்சது யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறா. இங்க இருந்து அவனால உணர முடியாது. அது அவளுக்கு நல்லதும் கிடையாது. ஜெயில இருந்தாதான் அவனால உணர முடியும். அதுதான் அவளுக்கு நல்லது.